எனக்கு சிட்டியில் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வினின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் தான் ஃபோனில் இருக்கிற கசமசாலாம் வெளியே கொண்டு வருவான். ஃபோன் அவன்கிட்ட கொடுத்தா போதும், எரேசனை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான். ஃபோட்டோ கிடைச்சா தூக்குறது ஈஸி. காட்டுறோம், தூக்குறோம். நாம யாருன்னு தெரிய வேணாம். சைபர் ஸ்பேஸில் ஸ்டோர் ஆனது எதுவுமே அவ்வளோ ஈஸியாக எரேஸ் பண்ண முடியாது. எரேஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சது எல்லாமே ரீஸ்டோர் பண்ணுறது தான் இப்போ என் வேலை. கிடைக்க மாட்டா தம்பி. பின் இல்லாமல் இந்தாங்க, இது எல்லாமே டிலீட் ஆன ஃபைல்ஸ் ரீஸ்டோர் பண்ணிட்டேன். ஆளு செம்மையா இருக்கான். இது கலர் பிரிண்ட் வேணுமா? அட்ரஸ் கிடைச்சிருச்சு, போலாமா? போலாம். ஹே ஹரி. டெடி, வாட்ஸ் a problem? ஒரு சின்ன ஹெல்ப். இந்த ஆளு தெரியுமா? யா தெரியுமே, ராகுல் பன் பிரசாத். இவங்களுக்கு 2-3 ஜுவல்லரி இருக்கு. ஆக்சுவலி ஹீஸ் a big shot. இங்க பானு பிரசாத் ஜுவல்லர்ஸ் ஓனரோட ஒரே பையன் இவன். பேசிக்கலி ஹீஸ் a ராஜஸ்தானி. இல்ல என்ன பிரச்சனை? இல்ல, ஒரு கல்யாண விஷயமா பேச. இவன் இப்ப எங்க இருப்பான்? இங்க இருக்கிற மட் ரேஸ் ட்ராக்ல இருப்பான். தேங்க்யூ. யூ வெல்கம். போலாம்.
போலீஸ் தான். அப்புறம் சொல்லு தம்பி, ஹேமாவை என்ன பண்ணலாம்? உண்மையில் நான் அவளை சீட் பண்ணுறதுக்காக அது பண்ணலை. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் சொல்ல பயந்தேன். எங்கள் டேடி ஒத்துக்க மாட்டார். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சூசைட் பண்ணுறது தவிர. அதெல்லாம் தேவைப்படாது. அதுக்கு முன்னாடி நானே உன்னை கொன்றுவேன். உங்கள் அளவுக்கு பணம் அந்தஸ்து மட்டும்தான் அவகிட்ட இல்லை. ஆனால் வியாபாரியான உன் அப்பா என்ன ஆசைப்படுறாரோ அந்த அளவுக்கு பணமும் நகையும் போட்டு அவர் முன்னாடி நிறுத்துவேன். கட்டினா அவளை மட்டும்தான் கட்டுவேன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருந்தால் போதும் உனக்கு. இல்லை நானே உன்னை கொன்று கடலை தூக்கி போட்டுருவேன். நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அதுக்குள்ளே உன் அப்பா கிட்ட பேசி எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். இல்லை நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியிருக்கும். போகலாம் மேடம்.